வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்னைக்கு வந்து பச்சை மொச்சை தட்டை பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரிசி பருப்பு சம அளவில் எடுத்து ½ hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். பச்சை மொச்சை, வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து கத்திரிக்காய், நான் பொரியல் செய்யறக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னொரு வீடியோ தனியாக நான் போடுறேன். இந்த கத்திரிக்காய் வித்தியாசமாக இருக்கும் பொரியல். இப்போது நான் பருப்பு சாதத்துக்கு ஒரு பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், சீரகம், மஞ்சள், சீரகம், வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மொச்சை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம தட்டை பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு ரைஸு, ஒரு ½ hour ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா தண்ணி பாயில் ஆகணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், மஞ்சள், சீரகம் இதை தாங்க அரைச்சி வச்சு ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உலக்கு அரிசி ஒரு உலக்கு பருப்புன்னா 1க்கு 2 4 உலக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க கனெக்ட் பண்ணி. இன்னும் குறைவாக வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1 ஊற்றிக்கலாம், ஒரு உலக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போட்டது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை மொச்சை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. பச்சை மொச்சை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, நாட்டு தக்காளி, சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைவாக வேணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக நம்ம ஊற்றுறத விட எக்ஸ்ட்ரா 1 ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் குழஞ்சிருந்தா தாங்க அது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, நார்மலாக நம்ம தாளிப்போம்ல கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம் வேணால் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து போட்டு நல்லா தாளித்து அந்த தாளிப்பை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பச்சை மொச்சை தட்டை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.